அனைவருக்கும் வணக்கம். இது 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு யூனிட் 4 வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்துட்டு ஏன்ஷியன்ட் டவுன்ஸ் ஆஃப் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பழங்காலத்து டவுன்ஸை பற்றி தான் வந்துட்டு இந்த யூனிட்டில் இருக்குது. அண்ட் நம்ம போன யூனிட்டில் வந்துட்டு இண்டஸ் சிவிலைசேஷனை பற்றி பார்த்துருக்கோம். ஓகே, லைக் இந்த சிவிலைசேஷனில் எப்படி நம்ம ஹராப்பா, மொஹஞ்சதரோ அதெல்லாம் பார்த்தோமோ, அதே மாதிரி தமிழகத்தில் ஏன்ஷியன்ட் டவுன்ஸ் அப்படின்ட்டு முக்கியமான 3 ஏன்ஷியன்ட் டவுன்ஸ் மதுரை, காஞ்சி அண்ட் பூம்புகார் வந்துட்டு இருந்துகிட்ருக்கு. அண்ட் இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் ஃபாரின் ட்ராவலர்ஸ்னுடைய அக்கௌண்ட்ஸ், அதுக்கப்புறமா ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தமிழ் லிட்ரேச்சர்ஸ்னால் தெரியும் இல்லையா, லைக் 8 தொகை, 10 பாட்டு, சிலப்பதிகாரம், இந்த மாதிரி தமிழ் லிட்ரேச்சர்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபாரின் ட்ராவலர்ஸ்னால் ஹியூன் சாங், சைனீஸ் ட்ராவலர் தெரியும் இல்லையா அவர், அப்புறம் மெகஸ்தீன்ஸ்னுடைய அக்கௌண்ட்ஸ், அந்த மாதிரி ஃபாரின் ட்ராவலர்ஸ்னுடைய அக்கௌண்ட்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் அப்படின்னா எக்ஸ்கவேட் பண்ணி எடுப்பாங்க இல்லையா, ஸோ அதிலேருந்து நம்ம இந்த மதுரை, காஞ்சி அண்ட் பூம்புகாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பூம்புகார் பற்றி பார்க்கலாம். பூம்புகாரை வந்துட்டு புகார் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் காவேரி பூம்பட்டினம் அப்படின்னா சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்துட்டு ஒரு ஏன்ஷியன்ட் போர்ட் டவுன் பே ஆஃப் பெங்காலில் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் மயிலாடுதுறையில் காவேரி வந்துட்டு கடலில் சேர்கிற இடம் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் வந்துட்டு இந்த பூம்புகார் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே, அண்ட் இது வந்துட்டு இயர்லி சோலா கிங்டமில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் போர்ட்டாக இந்த பூம்புகார் வந்துட்டு இருந்துகிட்ருக்கு. அண்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் சென்டர் ஃபார் மேரிடைம் ட்ரேட்னா லைக் கடல் வழியில் வந்துட்டு வணிகம் நடத்துவாங்க இல்லையா, ஸோ அதில் ஒரு இம்பார்ட்டண்ட் போர்ட்டாக இந்த பூம்புகார் வந்துட்டு இருந்துகிட்ருக்கு. அண்ட் இதை பற்றி இந்த பூம்புகார் போர்ட்டை பற்றி மென்ஷன் பண்ண தமிழ் லிட்ரேச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னா பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம் அண்ட் மணிமேகலை. பட்டினப்பாலையை எழுதியது வந்துட்டு குடியலூர் உத்திரங்கண்ணனார், சிலப்பதிகாரம் எழுதினது இளங்கோவடிகள், மணிமேகலை எழுதினது சீத்தலை சாத்தனார். ஓகேவா, பட்டினப்பாலையில் வந்துட்டு மென்ஷன் ஆகியிருந்திருக்கும் லைக் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் அட் ஹையர் ப்ரைஸஸ் வாஸ் கன்சிடர்ட் பேட். ஹையர் ப்ரைஸஸில் வந்துட்டு ஒரு பொருளை விற்கிறாங்க, அதிகமான விலையில் வந்துட்டு ஒரு பொருளை விற்கிறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு தப்பு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. இதன் மூலமாக லைக் அங்கே இருந்த வணிகத்தில் வந்துட்டு சரியான ப்ரைஸை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப நேர்மையோடு வந்துட்டு வணிகம் செஞ்சுருப்பாங்க. அதை வந்துட்டு இதன் மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஓகேவா, அண்ட் சிலப்பதிகாரமில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, கண்ணகி, கோவலன், அதில் வந்துட்டு சிலப்பதிகாரமில் வந்துட்டு இந்த பூம்புகார் பற்றி பூம்புகார் பற்றின ரெஃபரன்ஸ் வந்துட்டு சிலப்பதிகாரமில் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்திருப்போம். எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, கண்ணகியினுடைய அப்பா பேர் வந்துட்டு மாநாயகன். ஓகேவா, மாநாயகன் அப்படின்னா ட்ரேடர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, கோவலனுடைய அப்பா பேர் மாசாத்துவான் அப்படின்னா பிக் ட்ரேடர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அண்ட் நம்ம வந்துட்டு பூம்புகாரில் என்னென்ன ட்ரேட் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் இது. ஓகேவா, என்னென்னலாம் வந்துட்டு இறக்குமதி பண்ணாங்க அப்படின்னு வந்துட்டு பார்க்க போகிறோம். ஹார்சஸ், குதிரைகள் இருக்கு இல்லையா, ஆப்கானிஸ்தான் வந்துட்டு கடல் வழியாக வந்துட்டு இம்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பெப்பர் வந்துட்டு அதிகமான அளவில் இருக்கக்கூடியது கேரளாவில் தான். ஸோ லேண்டு வழியாக நிலத்தின் வழியாக வந்துட்டு பெப்பரை இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கோல்டு வந்துட்டு வடமலை, அதாவது நார்த்தில் இருக்கக்கூடிய மவுண்டெயின்ஸ் லைக் ஆரவல்லி, விந்தியாஸ், அந்த மாதிரி இடத்துலேருந்து கோல்டை வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சாண்டல்வுட், சந்தனக்கட்டை, அது வந்துட்டு ஃப்ரம் வெஸ்டர்ன் காட்ஸ் தெரியும் இல்லையா, வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும், ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும். ஸோ அந்த வெஸ்டர்ன் காட்ஸில் இருந்துட்டு சாண்டல்வுட்டை இம்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கடல் வழியாக பியல்ஸ், முத்துக்கள் இருக்கு இல்லையா, இந்த முத்துக்களை வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம்
சி வழியாக கோரல்ஸை இம்போர்ட் பண்ணுறாங்க. அண்டு ஈழம் இருக்கு இல்லையா ஸ்ரீலங்காவில், அந்த ஈழம்லேருந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு உணவுப் பொருட்கள்லாம் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ பேசிக்காக யூனிட் 4ல் பூம்புகார் பற்றி இவ்வளோ தான் மென்ஷன் ஆகியிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம மதுரை பற்றி பார்க்கலாம். மதுரை வந்துட்டு சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி சங்கம் அப்படின்றது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பீரியடில் 3rd century பிஃபோர் காமன் எராலேருந்து 3rd century BC வரைக்கும் சங்கம் வந்துட்டு நடந்திருக்கும். அதாவது தமிழ் மொழி இருக்கு இல்லையா, அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, அப்புறம் வந்து தமிழ் லிட்ரேச்சர் பற்றிலாம் வந்துட்டு அங்கே டிஸ்கஸ் பண்ணி லைக் என்கரேஜ்லாம் பண்ணுவாங்க. அதுதான் ஆக்சுவலி சங்கம் பேசிக்கலி. ஓகேவா? தமிழ் மொழியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நிறைய சங்கம்லாம் நடந்திருக்கும். அந்த சங்கம் எல்லாமே வந்துட்டு மதுரையில் தான் நடந்திருக்கும். சுற்றி மொத்தம் 3 சங்கம் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சங்கம் அதாவது ஒரு அசம்பிளி மாதிரி. ஓகேவா? ஃபஸ்ட்டு சங்கம் போயட்லாம் இருப்பாங்கள்ல, கவிஞர்கள்லாம், அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு அசம்பிளி மாதிரி நடத்துவாங்க. அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சங்கம், செகண்ட் சங்கம், தேர்டு சங்கம்னு இருக்கும். அந்த 3 சங்கமே வந்துட்டு மதுரையில் தான் நடந்திருக்கும். அதனால் மதுரை வந்துட்டு சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஏன் மதுரை அப்படின்னா, அப்போ வந்துட்டு பாண்டியர்கள் வந்துட்டு ஆண்டு இருந்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு லைக் அதிகமான வாரு அந்த மாதிரிலாம் அதிகமாக இருந்திருக்காது. ஸ்டெபிளைஸ்டாக இருந்திருக்கும். அந்த பாலிட்டி வந்துட்டு ரொம்ப ஸ்டெபிளைஸ்டாக இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு அந்த இடத்த மதுரையை வந்துட்டு சங்கம் அமைத்து அதை பற்றி பேசுகிறதுக்காக சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மதுரை இஸ் கால்ட் அஸ் சங்கம் வளர்த்த நகரம். அண்ட் மதுரை யாராலலாம் ரூல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, பாண்டியாஸ், சோலாஸ், காலப்ராஸ், லேட்டர் பாண்டியாஸ், லேட்டர் சோலாஸ் அண்ட் தென் நாயக்ஸ். ஸோ மதுரை வந்துட்டு இந்த கிங்டம்ஸ்னால் ரூல் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? அண்ட் ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் ஃப்ரம் கீழடியில் வந்துட்டு எக்ஸ்கவேட் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த பொருட்கள், ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி லைக் மதுரையில் வந்துட்டு ட்ரேட் வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கீழடியிலேருந்து எடுக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸை யூஸ் பண்ணி மதுரையில் வந்துட்டு ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் மதுரையை வந்துட்டு தூங்கா நகரம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் தூங்கா நகரம் அப்படின்னா, லைக் மார்க்கெட் இருக்கு இல்லையா, மார்க்கெட் வந்துட்டு மதுரையில் பகல்லையும் இருக்குமா, நைட்லேயும் இருக்குமா. ஓகேவா? அண்டு பகலில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டை வந்துட்டு நாலங்காடி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு நைட்டில் நடக்கக்கூடிய சாயங்காலத்துக்கு அதை பகலில் நடக்கக்கூடிய பகலில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டை வந்துட்டு நாலங்காடினும், ஈவினிங்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டை வந்துட்டு அல்லங்காடி அப்படின்ட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் இந்த அல்லங்காடியில் வந்துட்டு நைட் நேரத்தில் கூட விமென்ஸ் போய் ப்ராடக்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க போல். ஸோ அதான் பொருட்கள்லாம் வாங்குவாங்க போல். அதனால் பெண்களுக்கு வந்துட்டு சேஃபான ஒரு இடமா தான் வந்துட்டு மதுரை வந்துட்டு இருந்துகிட்ருக்கு அப்படின்றது வந்துட்டு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, அண்ட் மதுரையினுடைய ட்ரேடு கனெக்ஷன் பற்றி இங்கே பார்க்க போகிறோம். கிங் சாலமன், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கிங் சாலமன் வந்துட்டு கொர்க்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய உவரியிலேருந்து முத்துக்கள்லாம் வந்துட்டு இம்போர்ட் பண்ணி இருந்திருப்பார். அதாவது மதுரையிலேருந்து அப்போ எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ கிங் சாலமன் வந்துட்டு பியர்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணியிருந்திருப்பார். அதுக்கப்புறம் அகில் அப்படின்ற ஒரு வாசனை, ஓகேவா, அதை வந்துட்டு போர்ட் தொண்டியில் இருந்துட்டு இம்போர்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ரோமன் காயின்ஸ்லாம் வந்துட்டு ரோமானியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய காயின்ஸை வந்துட்டு மின்ட் பண்ணி மதுரையில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து காயின்ஸை மின்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது வந்துட்டு மதுரையில் இருந்திருக்கு. அப்புறம் மதுரையை பற்றி மெகஸ்தீன்ஸ் வந்துட்டு கிரீக் கிங் செல்யூக்கஸ் நிக்கேட்டர், கிரீக் கிங் செல்யூக்கஸ் நிக்கேட்டர்னுடைய அம்பாசிடர் தான் வந்துட்டு மெகஸ்தீன்ஸ்.
அந்த ஜேர்னலில் வந்துட்டு மதுரையை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரகுப்த மௌரியா இருப்பார். லைக் அவரோட அந்த மினிஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்க தான் வந்துட்டு இந்த சாணக்கியான்றவர். சாணக்கியா வந்துட்டு அவரோட அர்த்தசாஸ்திரா அப்படின்ற அந்த புக்லேயுமே வந்துட்டு மதுரையை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பார். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் மதுரை. அண்ட் இப்போ வந்து நம்ம காஞ்சியை பற்றி பார்க்கலாம். ஓகேவா, பூம்புகார் என்னன்னு பார்த்தோம். பூம்புகார் வந்துட்டு ஒரு வணிகம் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். அண்ட் மதுரையிலையுமே வந்துட்டு எப்படிலாம் ட்ரேட் பண்ணாங்க அண்ட் சங்கம் அதை பற்றி பார்த்தோம். அண்ட் காஞ்சியை வந்துட்டு எஜுகேஷ்னல் சென்டர் அண்ட் டெம்பிள் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஏன்னா காஞ்சியில் வந்துட்டு நிறைய ஸ்கூல்ஸ் வந்துட்டு லைக் கல்வி கற்பதற்கான நிறைய இடங்கள்லாம் வந்துட்டு காஞ்சியில் இருந்திருக்கு. அண்ட் டெம்பிள் சீட்டுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா காஞ்சியில் வந்துட்டு நிறைய கோவில்கள் வந்துட்டு இருந்திருக்கு. ஓகேவா, லைக் ஜெயின்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஜெயின்ஸ்லாம் வந்துட்டு ஜெயின பள்ளியில் இருந்துட்டு படிச்சிருக்காங்க. அண்ட் புத்திஸ்ட்லாம் வந்துட்டு விஹாராஸ்லேருந்து படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹியூன் சாங் அப்படின்ற ஒரு சைனீஸ் ட்ராவலர் காஞ்சியில் கடிகை அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ் வந்துட்டு பண்ணியிருந்திருப்பார். ஓகேவா, அண்ட் ஹியூன் சாங் வந்துட்டு 7 சேக்ரட் பிளேசஸ் ஆஃப் இந்தியாவில் காஞ்சியுமே வந்துட்டு அவர் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பார். ஓகேவா, தென் காளிதாசா வந்துட்டு ஒரு கிரேட்டஸ்ட் போயட், ஒரு சான்ஸ்கிரிட் போயட். ஓகேவா, ஸோ காளிதாசா வந்துட்டு காஞ்சியை பெஸ்ட் ஆஃப் டவுன்ஸ் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லியிருந்திருப்பார். அதுக்கப்புறம் தேவாரம் பாடிய திருநாவுக்கரசர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்ட்டு வந்துட்டு காஞ்சியை வந்துட்டு சொல்லியிருந்திருப்பார். ஓகேவா, காஞ்சியில் வந்துட்டு நிறைய ஸ்காலர்ஸ்லாம் வந்துட்டு பிறந்திருந்திருப்பாங்க. யாரெல்லாம் அப்படின்னா ஜோதிபாலர், தர்மபாலர், சுமதி அண்ட் போதி தர்மர். ஓகேவா, காஞ்சியில் வந்துட்டு புகழ்பெற்ற கோவிலாக கைலாசநாதர் கோவில் வந்துட்டு இருந்துகிட்ருக்கு. இது வந்துட்டு லேட்டர் பல்லவா கிங் ராஜசிம்மானால் கட்டப்பட்ட ஒரு கோவில். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் புத்திஸ்ட் மாங்க், இவங்க வந்துட்டு ஒரு பெண் மாங்க். ஓகேவா, ஸோ மணிமேகலையுமே வந்துட்டு அவங்களோட கடைசி காலத்தை காஞ்சியில் தான் வந்துட்டு தங்கியிருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ காஞ்சியை வந்துட்டு எஜுகேஷ்னல் சென்டர், டெம்பிள் சிட்டி, அது மட்டும் இல்லாமல் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் வந்துட்டு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ரோலை வந்துட்டு காஞ்சி ப்ளே பண்ணியிருக்கு. ஏன்னா முக்கியமான இடங்கள் எல்லாமே வந்துட்டு லேக்கு, பாண்டு, லைக் அந்த மாதிரி நீர் இருக்குது இல்லையா, அதை சுற்றி தான் வந்துட்டு முக்கியமான கோவில்கள், கட்டிடங்கள் எல்லாமே வந்துட்டு இருந்திருக்கும் காஞ்சியில். இதன் மூலமாக அவங்க தண்ணிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சருக்கு வந்துட்டு கேனல்ஸ்லாம் பில்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேனல்ஸ்லாம் வந்துட்டு நிறைய பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ காஞ்சி வாஸ் வெல் நோன் ஃபார் இட்ஸ் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஓகே, இங்கே வந்து நம்ம முக்கியமான 3 டவுன்ஸை பற்றி பார்த்தோம். வாட் இஸ் தட்? பூம்புகார், விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் புகார் ஆர் காவேரி பூம்பட்டினம். அதுக்கப்புறம் மதுரையை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் காஞ்சியை பற்றி பார்த்தோம். இது 3ம் இல்லாமல் மற்ற முக்கியமான ஏன்ஷியன்ட் டவுன்ஸ் என்னென்ன தமிழகத்தில் அப்படின்னா கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, தகடூர் அண்ட் காயல். ஓகேவா, நம்ம பார்த்தோம் சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு, தொண்டை நாடு அப்படின்ட்டுலாம். லைக் இந்த நாடுலாம் வந்துட்டு ஃபேமஸ் ஃபார் எதுக்கு முக்கியத்துவம் பெற்றது அண்ட் இது இப்போத்தி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் கவர் பண்ணுது அப்படின்ட்டு வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, சோழ நாட்டை சோறுடைத்த நாடு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இங்கே அரிசி வந்துட்டு அதிகமான அளவில் இருக்கும். பாண்டிய நாட்டை முத்துடைத்த நாடு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே வந்துட்டு அதிகமான அளவில் முத்து இருக்கும், பியர்ஸ் இருக்குல்ல, முத்து இருக்கும். ஓகே, அண்ட் சேர நாட்டை வேழமுடைத்து அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா யானைகள் வந்துட்டு சேர நாட்டில் அதிகமாக இருக்குமா. அண்ட் தொண்டை நாடை சான்றோருடைத்து அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அங்கே படித்தவங்கலாம் வந்துட்டு லைக் ஸ்காலர்ஸ்லாம் வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்களாம். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் சோழ நாடு வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், திருவாரூர், நாகை,
திருச்சி அண்ட் புதுக்கோட்டை இதெல்லாம் வந்துட்டு கவர் பண்ணுது. அண்ட் இப்போ பாண்டிய நாடு வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் கவர் பண்ணுது. சேர நாடு மலையாளம் பேசக்கூடிய இடங்கள், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தமிழ் டிஸ்ட்ரிக்ஸையும் வந்துட்டு கவர் பண்ணுது. அண்ட் தொண்டை நாடு காஞ்சிபுரம், தர்மபுரி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், அது மட்டும் விழுப்புரம்னுடைய நார்த் பார்ட்ஸையும் வந்துட்டு கவர் பண்ணுது. ஓகேவா? அதுக்கும் மேலே அந்த யூனிட்டில் மென்ஷன் பண்ணியிருக்க ஒரு சில ஃபேக்ட்ஸ் இதெல்லாம். ஆன்டிக்விட்டி அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்த ஏதோ ஒரு விஷயம், அதை தான் வந்துட்டு ஆன்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆன்டிக்விட்டினா எ லாங் டைம் ஆகோ. மின்ட் அப்படின்னா காயின்ஸ் எல்லாம் வந்துட்டு செய்வாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் மின்ட்டுன்னு சொல்லுவோம். ட்ரெஞ்ச் அப்படின்னா லைக் ஆழமாக இருக்கிற இடம், அங்கே வந்துட்டு தண்ணியை வந்துட்டு சேகரித்து வைப்பாங்க. ஓகே, சுற்றி இருக்க தண்ணியெல்லாம் வந்து சேகரித்து வைப்பாங்க, அதுதான் வந்துட்டு ட்ரென்ச்னு சொல்லுவாங்க. லைக் இது வந்துட்டு ஆழமாக இருக்கும். ஓகே, லேண்ட் இருக்குன்னா இப்படி ஆழமாக இருக்கும். ஸோ அண்ட் மெசபடோமியன் சிவிலைசேஷன் தான் வந்துட்டு ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் இன் த வேர்ல்ட் அப்படின்ட்டு வந்து டூ யூ நோவில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. விச் இஸ் ஃபவுண்ட் இன் த ப்ரெசன்ட் டே ஈராக். இப்போத்தில் வந்துட்டு ஈராக் அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரியில் தான் வந்துட்டு மெசபடோமியன் சிவிலைசேஷன் அப்போது ஃப்ளாரிஷ் ஆகிருந்திருக்கும். ஸோ அந்த மெசபடோமியன் சிவிலைசேஷன் வந்துட்டு 6500 இயர்ஸ் ஓல்டு உடையது. ஓகே, அண்ட் மதுரை வந்துட்டு அசோசியேட்டட் வித் 3 சங்கம்ஸ். அந்த 3 சங்கம்ஸ்னோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு உங்களுக்கு நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஸோ திஸ் இஸ் யூனிட் 4 ஆஃப் 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஹிஸ்ட்ரி. ஓகே, ஸோ இதோட 6th ஹிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம சயின்ஸ் பார்க்கலாம். ஓகே.